ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். 2025 குரு பயிற்சி மனமகிழ்ச்சி. குரு பகவான் அப்படின்னாலே பொன்னவன் தான். பணம், சுப காரியத்திற்கு குரு மிக முக்கியமான ஒருவர். அதாவது வண்டி வாகனம், வீடு, நிலம், திருமணம், குழந்தை பேரு, வேலை, இந்த மாதிரி எதில் தடை இருந்தாலுமே அந்த தடையை முற்றிலும் விலக்கி அந்த வேலையை உங்களுக்கு நல்ல மாதிரியாக முடித்து தரக்கூடிய வலு குரு பகவானுக்கு உண்டு. இந்த 2025 14/5/2025 ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். அதாவது மிதுனம்ன்றது புதனுடைய வீடு, புத்தி தாதா, சரிங்களா? அவருடைய வீட்டில் செல்லக்கூடிய குரு நிச்சயமாக உங்களுக்கு எண்ணற்ற நன்மையை இரட்டிப்பு பலனாக தருவார். ஏன்னா புதன்னாவே இரட்டிப்பு அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. அப்போ இந்த காலகட்டம் நிச்சயமாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பர்ஃபெக்டான மாற்றங்கள் கட்டாயமாக உண்டு. குரு பகவான் சுப நிகழ்ச்சியில் இருந்து அந்த தடைகளை முற்றிலும் விலக்குவார். குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கும், நல்ல விசேஷம் உண்டு, நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அந்த ஒரு அமைப்பு குருவுக்கு உண்டு. குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், அதாவது தான தர்மத்தில் புகழ் பெற்றவர்னு வச்சுங்க, அவங்க முன்னாடி ஒரு ஏழ்மையானவர், வறுமையில் இருக்கக்கூடிய நிலையில் உள்ளவரை அந்த மிகப்பெரிய செல்வந்தர் கண் பார்வையில் பட்டுட்டாலே இவர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை அவருக்கு கொடுத்து மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவார். புரியுதுங்களா? அது மாதிரி தான் குரு பகவான் மிகப்பெரிய செல்வந்தர். அவருடைய பார்வை பட்டுடுச்சுனாவே, அவர் பார்வையில் நீங்கள் பட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் முழுமையாக கிடைக்கும். அதனால் அடுத்த ஓராண்டு இந்த குரு பயிற்சியினால் நிச்சயமாக யோகம் உங்களுக்கு உண்டு. அதில் நிச்சயம் மாற்றம் உண்டு. நல்ல செல்வம் செழிக்கும், செல்வாக்கு உயரும், நீண்ட நாள் சுபகாரிய தடை முற்றிலும் விலகும், வீட்டில் நல்ல விசேஷம் உண்டு, மன நிறைவு உண்டு, யோகம் நிச்சயமாக காத்துட்ருக்கு. நம்ம பார்க்க போகிறது தனுஷ ராசிக்கு குரு பயிற்சி பலன். தனுஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்கள் ராசிநாதன் நகர்வு அடுத்த ஓராண்டு உங்களுக்கு உயர்வையும் நல்ல மாற்றத்தையும், உங்களுடைய திறமைக்கு உரிய வாய்ப்பு, அதில் வெற்றி புகழ்னு அற்புதமான ஒரு காலம்தான். ஏன்னா உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்ததிபதியாகவும் ஒருவர். அவர் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ரிஷபத்திலிருந்து 14/5/2025 மிதுன ராசிக்கு நகர்றாரு. அப்போது புதனுடைய வீட்டில் நேர் எதிர் 7ஆம் வீடான மிதுனத்திலிருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையை தன்னுடைய வீடான தனுஷ ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக தனுஷ ராசியை கை தூக்கி விடுவார். தனுஷ ராசிக்கு நல்ல ஒரு வழியை காட்டுவார். நல்ல முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான அமைப்பு உண்டு. ஏன்னா உங்கள் ராசிநாதன் அவருடைய 5ஆம் பார்வையாக துலா ராசியையும், 7ஆம் பார்வையாக தனுஷ ராசியையும், 9ஆம் பார்வையாக கும்பராசியையும் பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான். அற்புதமாக இருக்கும். அவர் இருக்கிறது புதனுடைய வீடு, இரட்டை அப்படின்ற அந்த தன்மை கொண்ட வீட்டில் இருக்கிறதுனால நிச்சயமாக ஒன்றுக்கும் மேற்பட்ட வாய்ப்புகள், ஒன்றுக்கும் மேற்பட்ட அதிர்ஷ்டங்களை கட்டாயமாக கொடுப்பார். அடுத்த ஓராண்டு காலம் தனுஷ ராசி தயாராக இருங்க. கிடைக்கும் வாய்ப்பை நழுவு விடாதீங்க, சரியாக பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவான் எப்போவுமே உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்திற்கான வழியையும் பாதையையும் காட்டுவார். அவர் 7ஆம் இடத்துல இருக்கும்போது தொடர்புகளால் ஆதாயத்தை கொடுப்பார். பங்காளிகள், வாழ்க்கை துணை அமையிறது, நல்ல முன்னேற்றம், தொழில் கூட்டாளிகள், இந்த சமுதாயத்தோடு நல்ல முன்னேற்றம், அரசாங்கத்தால் ஆதாயம், அரசு துறையின் ஆதாயம், அரசியலால் ஆதாயம்னு எண்ணற்ற யோகங்களையும் நன்மையையும் தருவார். வாழ்க்கை துணையோடு இருந்த அந்த வாக்குவாதத்தை முற்றிலும் விலக்குவார். வாழ்க்கை துணை அமையாத இருந்தவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். சிலர் திருமணம் நடந்து பிரிஞ்சிருக்கிறவங்க கூட ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சிலர் 2ஆம் திருமணம் நடக்கும், அதுவும் கட்டாயமாக உண்டு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான துலா ராசியை குரு தன்னுடைய 5ஆம் பார்வையால் பார்க்கறதுனால
2ஆம் திருமண வாய்ப்பு கூட முயற்சி செஞ்சால் நிச்சயமாக உண்டு. திருமணம் நடந்து பிரிஞ்சிட்டோம், இப்போ வந்து மீண்டும் வேறு ஒரு திருமணம் நிச்சயமாக அதுக்கான முயற்சி பண்ணலாம். அதே மாதிரி லேட் மேரேஜ், ரொம்ப வயதானவங்களுக்கு கூட இந்த 11ஆம் இடத்துல குரு பார்க்கறதுனால லேட் மேரேஜ் கூட ரொம்ப நல்லபடியாக நல்ல வரன் அமையும், நல்ல திருமண வாழ்க்கை அமையக்கூடும். அதனால் குருவின் தன்னுடைய 5ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால மூத்த சகோதரத்துக்கு நல்ல லாபம் உண்டு, நல்ல முன்னேற்றம் உண்டு. உங்களுக்கும் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் உண்டு, நல்ல லாபம். ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு பார்க்கறதுனால உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்திலுமே லாப மேன்மை உண்டு. தொட்டது துலங்கும், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்க. மண்ணை தொட்டாலுமே கூட அது இந்த நேரம் பொன்னாக மாறும். நல்ல முன்னேற்றம், வளர்ச்சி, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத முன்னேற்றம். அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கிறது. வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கும். 1008 பிரச்சனை இருந்தால் அது அனைத்துமே தீரும். கடந்த காலகட்டம் தனுசு ராசி இக்கட்டான, இன்னலான, கஷ்டமான, கடினமான சூழ்நிலைகளை கடந்திருப்பாங்க. அது எல்லாத்தையுமே மறக்கிற அளவுக்கு, அது எல்லாமே மறைஞ்சு போகிற அளவுக்கு இப்போது நல்லது நடக்க போகுது, நல்ல மாற்றங்கள் இருக்க போகுது. அதனால் நல்ல பொருளாதார மாற்றமும் பொருளாதார வளர்ச்சியும் பொன் சேமிப்பும் அற்புதமாக இருக்கும். ஏன்னா பொன்னவன் சொல்லக்கூடிய குரு பகவான் பார்க்கும்போது பொன் சேரட்டா எப்படி, நல்ல தங்கம் சேமிப்பீங்க. உங்கள் தகுதிக்கேற்ற அளவுக்கு தங்கம் சேரும், தகுதி தராதாரத்துக்கு அளவுக்கு. அதே மாதிரி கலைத்துறை, சினிமா துறை, பேச்சுத்துறை, போட்டிகளில் நல்ல முன்னேற்றம் பெறுறது, தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி பெறுறது, தொடர்புகளால் ஆதாயம் பெறுறது, பழகின நண்பர்களால் ஆதாயம் உண்டு. 3ஆம் இடமான கும்பராசியை தன்னுடைய 9ஆம் பார்வையால் குரு பகவான் பார்க்கறதுனால புது முயற்சிகளில் வெற்றி உண்டு. இளைய சகோதரம், நண்பர்களால் ஆதாயம் உண்டு. அதே மாதிரி தைரியமாக சிறு தூர பிரயாணங்கள், தைரியம், விடாமுயற்சி, வெற்றி பெறுறது, சிறு புகழ், தைரியம், வீரியம், வெற்றி, இது மாதிரி எண்ணற்ற யோகங்களையும் வாரி வழங்க தயாராக இருக்கார் உங்கள் ராசிநாதன் குரு பகவான். அதனால் தனுஷ ராசி மனதில் கவலையோ பதட்டமோ பயமோ வேண்டாம். நிச்சயமாக நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுக்கு காத்துட்ருக்கு, நல்ல பொருளாதார மாற்றமும் உண்டு. அதனால் இந்த தனுஷ ராசிக்கு குரு பயிற்சி எண்ணற்ற லாபத்தையும் யோகத்தையும் வாரி வழங்க தயார். ஏன்னா மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3ஆம் இடம்ன்றதுனால உங்களுடைய நீண்ட நாள் முயற்சி தடைப்பட்டு இருந்தால் கூட இப்போ அது சக்ஸஸ் ஆகும். அதில் நல்லா வெற்றி பெறுவீங்க, நல்ல முன்னேற்றம் உண்டு. மூத்த சகோதரம், இளைய சகோதரம் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு. அவர்களுக்கும் நல்ல ஆதாயம் உண்டு. வயதில் மூத்தவர்களால் அனுகூலமான யோகம் உண்டு. படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். அதாவது குரு பார்த்திட தனுஷ ராசி எந்த பிரச்சனையே இருந்தாலும் அது எல்லாமே தீரும். வேலை கிடைக்கும், வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல திருமண வாழ்க்கை நடக்கும், குழந்தை பேர் கிடைக்கும், நல்ல படிப்பு இருக்கும், காதலில் வெற்றி பெறுறது, வெளிநாடு செல்வது, வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, உடல் ஆரோக்கியம் மேம்படும். உங்களுடைய முயற்சியில் வெற்றி உண்டுன்னு தனுஷ ராசியையே வந்து குரு பார்த்துறதுனால உங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனையை எல்லாத்தையுமே நிச்சயமாக தீர்த்து வைப்பார். அடுத்த ஓராண்டு காலம் உங்களுக்கு அவர் யோகத்தை வாரி வழங்க தயாராக இருக்கார். அதனால் இந்த தனுஷ ராசி எதை பற்றியும் கவலை வேணாம். குரு பகவான் உங்களுக்கு கொட்டி கொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான நேரம் தான் இது. நிச்சயமாக நல்லதே நடக்கும். இப்போ நம்ம பார்த்தது குரு பயிற்சியினால் ஏற்படக்கூடிய தனிப்பட்ட பலன். சனியையோ ராகு கேதுவையோ சூரியனையோ இல்லை செவ்வாயோ புதனோ சந்திரனையோ நம்ம இங்கே மென்ஷன் பண்ணலை. குரு பயிற்சி, குரு இருக்கக்கூடியது 7ஆம் இடமான மிதுன ராசி. அங்கிருந்து அடுத்து ஓராண்டு காலகட்டம் தனுஷ ராசிக்கு இந்த பலனை எந்த விதமான குறையும் இன்றி நிறைவாக செய்வார் அப்படின்றத மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததை நம்ம அதை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக்